கோகி 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 கோகி. அடடடடா, திருவிழா அம்மாவை தொலைச்சு குழந்தை மாதிரி எப்படி கத்துறே? இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. என்ன சுவாரஸ்யமான விஷயம்? எச்ச பண்ணாதே, விடுங்க. ஒண்ணு இல்லையா? சரி, இதை கேளு. இன்னைக்கு ஆடிட்டர் பழனியப்ப இருக்க, அது என்ன சினிமா ஸ்டுடியோ கூட்டின்னு போச்சு. அங்க யார அறிமுகப்படுத்தி வச்சு சொல்லு? காமினி. எந்த காமினி தெரியுமா? பிரபல சினிமா நடிகை காமினி. என்ன எப்படி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறே? உங்களுக்கு என்னாச்சு? ஓடி பைத்தியக்காரி, இன்னைக்கு அங்க என்ன ஷூட்டிங் தெரியுமா? ஸ்வயம்பர சீன். காமினி ஒரு மாலையை வீசி எறிகிற மாதிரி காட்சி. லொடுக்குன்னு ஷூட்டிங் பார்க்க போன என் கழுத்துல மாலை விழுந்துருத்து. அங்க இருக்கிறவெல்லாம் அல்லோல கல்லோல பட்டு போய் சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் அந்த பழனியப்பன் தான் அறிமுகப்படுத்தி வச்சது. சிரிக்க சிரிக்க பேசிட்டு ரொம்ப நல்லவளா இருக்க தெரியுமா? என்ன அவ ரொம்ப நல்லவான்னு சொல்றீங்களே? பாவம் நம்ம மூர்த்தி சினிமா சான்ஸ் வேணும்னு அலையிறானே. அவகிட்ட சொல்லி ஒரு சான்ஸ் வாங்கி கொடுக்க சொல்லுங்களேன். அண்ணனுக்கு முகரை பாரு, பழகி 10 நிமிஷம் ஆல அதுக்குள்ள அவள்கிட்ட போய் சார்ஜ் கொடுக்கான்னு கேட்டு இருக்க முடியுமா? பக்கத்துல பரங்கி மேல குவாரியில கல்லுடைக்க ஆள் எடுக்கிறானா, அங்க போ சொல்லு. பல்லாலேயே கல்லுடைச்சிருவான். ஹலோ மிஸ்டர் மணி. தேங்க் யூ. ஆமா, எதுக்காக இதெல்லாம்? ஏன் பேசாம நிக்கிறீங்க? சொல்லுங்க. நான் அதான் பேச ஆரம்பிச்சேன்னா உணர்ச்சி வசப்பட்டு உளறிடுவேன், அதனால வேண்டாம். சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. A humble present from a fan to the greatest actors of this decade. உலகத்திலே 2 பேருக்கு தான் நல்லா நடிக்க வரும். ஒன்னு நடிகனுக்கு, இன்னொன்னு அரசியல்வாதிக்கு. அரசியல்வாதியோட நடிப்பு ஸ்டீரியோ டைப்டா ஒரே மாதிரி இருக்கும். ஆனா நடிகன் வெவ்வேறு மாதிரி மாத்தி மாத்தி நடிக்க வேண்டியிருக்கும். அரசியல்வாதியோட குறிக்கோள் ஜனங்களை ஏமாத்துறது. ஆனா நடிகனோட குறிக்கோள் அவங்களை குதூகலப்படுத்துறது. இத போய் அரசியல்வாதி கிட்ட உங்களால சொல்ல முடியுமா? ஓ, அங்க போனா பிளேட்டை மாத்திருவேனே. உலகத்திலேயே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிற 2 பேருகிட்ட தான் ஜனங்களுக்கு மயக்கம் இருக்கு. ஒன்னு அரசியல்வாதி, ஒன்னு நடிகன். நடிகனுடைய போலித்தனமான நடிப்புக்கும் வரவேற்பு இருக்கு, அரசியல்வாதியுடைய ஆழமான தியாக துடிப்புக்கும் ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லி அவனையும் மடக்கிடுவேன். உங்க புத்திசாலித்தனத்துக்கு என்னுடைய சின்ன பரிசு. மன்னிக்கணும், உங்க பொக்கையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்பா, இதுக்காகத்தான் நான் இவ்வளவு நாள் பேசினேன். இன்னும் 1 மணி நேரத்துல திருப்பி கொடுக்கறதா சொல்லி ஓசி வாங்கிட்டு வந்திருக்கேன் பூக்கடைக்காரன் இருந்து. இது ஒரு கல்யாண பார்ட்டிக்காக பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இதான் என் வீடு, இதான் ஹால். ஹாலா இது? ஒரு நல்ல டீம் கிரிக்கெட்டே விளையாடலாம் போல இருக்கேன். வாங்க மேல போலாம். இதுக்கும் மேலையா? நான் ஏற்கனவே முதந்துட்டு இருக்கேன். என்னங்க வாங்க. வெரி குட். வாழ்க்கைக்கும் ஸ்னூக்கருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு பார்த்தா. பாக்கிறதுக்கு கலர்ஃபுல்லா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அடிபட்டு இடிபட்டு உருண்டு ஓடி கடைசியில சாவுங்கிற குழியில தான் போய் விழறோம். யாரு கண்டா இந்த முட்டை இங்க இருக்கிற இந்த கோழியில இருந்தே வந்தாலும் வந்திருக்கும். மணி சாப்பிடுப்பா. ஏன் சார் கலாட்டா பண்றீங்க? சரி சொல்லுங்க, கோழியில இருந்து முட்டை வந்ததா, முட்டையில இருந்து கோழி வந்ததா? என்னப்பா கேள்வி இது? முட்டையில இருந்து தான் கோழி வந்தது. தப்பு. முட்டையில இருந்து எப்படி சார் கோழி வரும்? முட்டையில இருந்து குஞ்சு தான் வரும். ஐயோ, எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்ல. ஆமா, உங்க சமையக்காரர் செட்டிநாடோ? ஆமா, பள்ளத்தூர். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு மோப்பம் தான், மூக்காலேயே ஊரெல்லாம் சொல்லிடுவேன், போலீஸ் நாய் மாதிரி. மிஸ்டர் மணி, நான் எத்தனையோ நாள் விருந்து வச்சிருக்கேன். பல பேர் அதுல கலந்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் சந்தோஷப்பட்ட மாதிரி என்னைக்குமே சந்தோஷப்பட்டதில்லை. உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னது? சொல்லுங்க. நீங்க இங்க அடிக்கடி வரணும். அது பிளஷர் பிளஷர். ரொம்ப நாளைக்கு காத்துட்டு இருந்தியா? உங்களுக்காக காத்துட்டு இருந்து குழந்தைக்கு ஒரு 10-15 கதை சொல்லி தூங்க பண்ணிட்டேன். நான் சாப்பிட வரலன்னு கோவமா? முதல்ல கோவம் வந்தது. என்ன வந்தது? அப்புறம் என்ன வரும்? பசி வந்தது. என்ன இது? விடுங்கண்ணா, விடுங்கண்ணா, விடுங்கண்ணா. என்ன இது? இன்னைக்கு ரொம்ப மூர்க்கத்தனமா இருக்கு.
என்ன சதா என் பக்கமே திரும்பி படுக்கிறேன். மூச்சு முத்து முத்துன்னு என் மேல படுறது. அந்த பக்கம் திரும்பி படுங்களே என்ன. ஐயோ, ஆசை இருக்கிற பக்கம் தானடே திரும்பி படுத்துக்க முடியும். ஐயோ கூசுறதுண்ணா. அப்பா முதுகு வலிக்கிறது. என்ன கூசுறதுண்ணா? சரி அந்த பக்கம் திரும்பி படுங்களேன். என்ன பண்ற? தலகாணி மேல ஆசைப்படுறீல? இது முதல் தடவை இல்ல மிஸ்டர் பழனியப்பன். இதோட பல தடவை எழுதிட்டாங்க. சினிமாவோட சம்பந்தப்பட்டவங்கன்னா அவங்கள பத்தி எது வேணாலும் எழுதிடுறதா? அவங்களுக்கு மட்டும் தன்மான உணர்ச்சி இல்லையா? இதை நான் விடுறதா இல்ல. அவங்க மேல மான நஷ்ட வழக்கு போட்டே ஆகணும். அவங்க தண்டனை அடையணுங்கிறது என் எண்ணம் இல்ல. இருந்தாலும் என் பேரை நான் பாதுகாக்க வேண்டாமா? மிஸ்டர் பழனியப்பன், you have to do something about this. எத்தனை நாள் தான் நான் இதெல்லாம் தாங்கிக்கிறது? ஒரு நல்ல வக்கீல பார்த்து. ஓ பாத்தீங்களா, கையில ஆளை வச்சுக்கிட்டு கடத்தெருவுல போய் தேடுறேன் பாருங்க. மிஸ்டர் மணி, இந்த கேஸை நீங்க தான் நடத்துறீங்க. யூ ஆர் டிஃபெண்டிங் மீ. என்ன மிஸ்டர் மணி அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க? நல்ல வக்கீல்னு சொல்லிட்டு என்ன பார்த்தாலும் இல்லையோ, அதான் என்ன எப்படி கண்டுபிடிச்ச ஒரு சந்தோஷம் தான். உங்களுக்கு இந்த பத்திரிகை செய்தியில கிடைச்ச அளவு பரபரப்பு எனக்கு இந்த கேஸ் கிடைச்சதுல இருக்கு. டோன்ட் வரி மிஸ் காமினி, உங்களுடைய இது கௌரவம் பாதுகாக்கப்படும். ஜஸ்ட் மினிட். அதுவும் சரிதான். கங்க்ராட்ஸ் மணி, உனக்கு கூட ஒரு கேஸ் கிடைச்சிருச்சு. ஆமா சார், எல்லாம் உங்க தயவு தான். நல்ல கேஸ், எல்லாம் நீங்க தான் எல்லாத்துக்குமே காரணகர்த்தா. தேங்க்யூ சார். இந்த அட்வான்ஸ். ஐயோ, செக் பணம் எல்லாம் கொடுத்து என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. நோ இல்ல, உங்களை இன்ஸ்பயர் பண்ண தான் இந்த அட்வான்ஸ். உங்க சுறுசுறுப்புக்கான மருந்து. அது வாங்கிக்க மணி. இன்னைக்குன்னு பார்த்து எங்க போயிட்டார்? வேலை வெட்டி இல்லாட்டாலும் சும்மா ஊரை சுத்தின்னு இருப்பார். கல்யாண நாள் அதுவுமா? அம்மா, இன்னைக்குதான் உன்னோட கல்யாணமா? இல்லடா, இன்னையோட எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆறுது. ஏமா உன் கல்யாணத்துக்கு என்ன கூட்டிட்டு போல? அப்ப நீ இல்லடா. நான் எங்க இருந்தேன்? நீ உங்க அப்பாட்ட இருந்த. என்ன கோகிலா, கோவிலுக்கு போலியா? நாழியால அவர் வரலையடா, நாழியாருது. கோகிலா, வாங்க வாங்க வாங்க. சௌக்கியமாம்மா? நீங்க சௌக்கியமா? எங்கம்மா ஓச்சல் ஒழிவில்ல, குழந்தைங்க பெருகி போச்சு. என்ன சாப்பிடுறேன்? காஃபி வேணுமா, மோர் வேணுமா? எனக்கு ஒண்ணும் வேணாமா, உன் புருஷன் தான் வேணும். கோகி, அது ஓகேயா? நான் இங்க இருக்கேன் சார். சாரி சார், என்ன கங்க்ராச்சுலேட் பண்ணுங்க. இதான் இன்னைக்கு வக்கீல் சார் படு குஷியா இருக்காரு. லாட்டரியில சீட்டு கிட்ட வந்துருச்சா? இல்ல சார், எனக்கு கேஸ் கிடைச்சிடுச்சு சார். கேஸ் கிடைச்சிடுதா? என்ன நம்ப மாட்டேன் இருக்க? 1000 ரூபாய் செக் கொடுத்துருக்காரு. அதுவும் யார்கிட்ட இருந்தது தெரியுமா? சினிமா நடிகை காமினிட்ட இருந்த. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. என்ன சார், விவாகரத்து கேஸா? அவளுக்கு என்ன கல்யாணமே ஆகல சார், இது வேற விவகாரம். அடிதடிலா? வேற விவகாரம் சொன்னேன்னு இல்லையா? சரி, ஏன் விவாகரத்துக்கு வரேன் சொல்லுங்க. வர வாரம் என் சிஷியல்ல ஒருத்திக்கு டான்ஸ் அரங்கேற்றம். வழக்கம் போல தலைமைய தாங்க முடியாது சார். ஏன்னா இந்த தலைமை தாங்கிறது, பிரசங்கம் பண்றது இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஒத்தி போடலாம்னு வச்சிருக்கேன். ஏன்னா இந்த கேஸ் விஷயமா நிறைய படிக்க வேண்டியிருக்கோம். நீங்க கோச்சுக்க கூடாது. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கோச்சிங் போற போல் இருக்க. கோவந்தா, நீங்க தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. அப்ப யார் சார் தலைமை? நீங்க இல்ல சார். இன்ட்ரோல்ல கிரீன் ரூமுக்கு மரியாதைக்காவது வந்து ஓஹோன்னு டான்ஸ் எவனாவது பாராட்டுவான். அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமைக்க அவனையே தலைமைக்கு போட்டுறேன். நீங்க கேஸ்ல ஜெயிச்சு ஓஹோன்னு தீர்காயுசா இருக்கணும். கோகிலா, நான் வரட்டுமாம்மா? நான் வரேன். சரி சார், நான் இன்டர்வலுக்கு வந்துடுறேன். இன்டர்வலே கிடையாதுயா. அப்ப எப்பதான் தலைமை? ட்ரெஸ் சேஞ்சில. அப்ப எப்ப ட்ரெஸ் சேஞ்ச்? அவங்க இஷ்டப்பட்டு அவுக்குறப்போ. சார், நான் முதல்ல வாசிச்சேன். என்ன இன்னைக்கு விசேஷம் பார்த்தேடா? கல்யாண நாள். யாருக்கு? ஓ சாரி சாரி. கல்யாண நாள் அதுவுமா உங்களுக்கு கேஸ் கிடைச்சிருக்கு. இந்த செக் எடுத்து இந்த கோயிலுக்கு போய் சாமி கால வச்சு ஒரு ரத்தனை பண்ணிட்டு வந்துடுவோம். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயே, என்னடி அஞ்சு சாமிக்கு வச்சிருக்க புல். என்ன கல்யாண வச்சு கட்டிங்கோ?